இந்த பாலா அவர்கள் கொடுக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து 30 வருடம் பழமையான ஆம்புலன்ஸ். இரும்பு கடைக்கு அதாவது ஸ்கிராப்புக்கு போக வேண்டிய ஒரு ஆம்புலன்ஸை வந்து ஒரு பொது சேவைக்கு செய்யக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு தேவைப்படிய அந்த ஆம்புலன்ஸாக வந்து அந்த கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அவங்க. முட்டாள்தனமா பேசாதீங்க. ஒவ்வொருத்தரும் 30 வருஷம் பயன்படுத்தினோடனே வண்டியை காயலங்கடையில் போட்டுறானா? எங்கே இருக்குது? க்ரீன் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. 25 வருஷமான ஒரு வண்டியை க்ரீன் டேக்ஸ் கட்டினா அதுக்கப்புறம் ரோட்டில் போகலாம். யார் காயலங்கடை போடுறா? இப்போ 150 வருஷம், அதாவது என்னைக்கு கார் கண்டுபிடிச்சானா அன்னையிலேருந்து இன்றைக்கி இப்போ பழைய மாடல் கார்களை மாடிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கௌரவம் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி யாராவது காயலங்கடைக்கு போகிறது ஆம்புலன்ஸு ஓட விடுவாங்களா? இல்லை டிராஃபிக் போலீஸு சும்மா இருக்குமா? இல்லாட்டி டிராஃபிக்கு இப்போ நம்ம போக்குவரத்து துறை இருக்க அந்த துறை சும்மா இருக்குமா? ரோட்டில் ஒரு வண்டி போச்சுன்னா எத்தனை போலீஸ்காரன் செக்கப் பண்ணுவான்?